ஏண்டி போய் ரேஷன் கடையில் போய்ட்டு 3000 பணத்தை வாங்கிட்டு வேண்டி. ஏன்டி நீ பண்ணி கம்மில் இருக்க? அப்புறம் போயிடுச்சுன்னா அப்புறம் வராதடி. சீக்கிரம் போடி. அவள் எங்கே செல்ஃபோனு மட்டும் தானே பார்க்குறா? எங்கே அவள் பார்க்குறா? உள்ள செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கா. லீவ் விட்டாலும் விட்டாங்க, அரையாண்டு லீவு அவள் செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கா. ரேஷன் கடையில் 3000 பணம் கொடுக்குறாங்க, அது போய் வாங்குறீங்கன்னா எங்கே வாங்குறாவ? அந்த இதே இருக்க மாட்டேது அவளுக்கு. அப்புறம் எப்படி 3000 பணம் வரும்? மம்மி நீங்கள் தானே சொன்னீங்க செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கு, வேறு ஏதாவது வந்தால் சொல்லிட்டு. அதான் நான் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது 3000 ஆஃபர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி போ, அந்த 3000 ஆஃபரையாவது போய் வாங்கிட்டு வா. அதை மிஸ் பண்ணிடாது, சீக்கிரம் கிளம்பு. போய்ட்டு ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் நின்று. ஏன்னா உனக்கு தான் கைரேகை விடலை, ரேகை விழுந்துடும், அதோட பணமும் வந்துடும். சீக்கிரம் கிளம்பு. சரி மம்மி, நான் போய் விரல் ரேகை வைக்கணும். விரல் ரேகை வச்சாதான் அது கண்டிப்பாக உனக்கு பதிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். நீ அதுக்கப்புறம் ரெகுலராக நீயே போய் பொருளை வாங்கலாம்.